தவத்திலே எந்த ஒரு குறையும் குற்றமும் இல்லை. குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று அந்த பகவானாகிய சிவபெருமான் அவர் என்ன செய்யறார் தெரியுமா? ஏ வாராரே வாராரே ஏ பகவானான சிவபெருமான் அவர் தூண்டாத மணி விளக்கை அங்கே தூண்டி விட்டார் சிவபெருமான். அப்பா முத்து போட மூன்று சுட விழுந்த போது ஏ தாயான பார்வதியா அங்கே குழந்தை வரம் கிடைத்ததென்று அந்த ஈசன் தேவி பார்வதியா அந்த கடவுளவர் கொடுத்த பிள்ளை அங்கே எப்படிக்கு இருக்குதென்று ஏ பார்க்க வேணும் என்று சொல்லி அவன் கையை விட்டு வெளியே வந்து அவன் முந்தானையே பார்த்தபோது ஏ பகவானவர் கொடுத்தவில்லை அங்க எப்படிக்கு இருக்குதானார் அங்க கையும் இல்ல காலும் இல்ல அங்க மூக்கும் இல்ல மொழியும் இல்ல அங்க வாயும் இல்ல வயிறும் இல்ல அங்க வகுத்தல் ஒரு குழந்தைக்குதான் அங்க ஊதி வச்ச படுங்கோட அங்க உருளை கண்ட குழந்தையை தான் அம்மி நல்ல குழவி போல பகவானாகிய சிவபெருமான் நமக்கு குழந்தை வரத்தை கொடுத்து விட்டார். பகவான் கொடுத்த பிள்ளை எப்படி இருக்கணும் பார்க்கணும் இல்லையா? அதாவது பகவான் மாதிரி இருக்கிறதா, மூத்த மகன் கணபதி மாதிரி இருக்கா, இல்ல இளைய பிள்ளை ஆனழகனா இருக்காரே விநாயகர் வேலவன் முருகர் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி குழந்தைய பார்க்கணும்னு கைலாசத்தை விட்டு வெளியே வந்து முந்தானையை திறந்து குழந்தையை பார்க்கும் போது பகவான் கொடுத்த பிள்ளை எப்படி இருக்கு? கையும் இல்ல காலும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல, மொத்தத்துல ஒண்ணுமே இல்லை. எந்த உறுப்பு எங்க இருக்கணுமோ அது மாதிரி எந்த உறுப்புமே கிடையாது. குழந்தை மொட்டு முழுக்குன்னு இருக்கணும். ஊதி வச்ச பலூன் மாதிரி எது எங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க இல்ல. ஊதி வச்ச பலூன் அப்படி இந்த இடத்துல போட்டாலும் பலூன் நினைஞ்சுக்கிட்டு இருக்கோம், உருண்டுகிட்டு வரும். ஊதி வச்ச பலூன் போல குழந்தை அங்கிட்ட இங்கிட்ட ஓடுகிறாங்க. அம்மி குழவிக்கு கூட பிடிச்சடைக்க அங்கேயும் ஒரு பிடி இருக்கும், அந்த குழந்தைக்கு அதுவும் கிடையாது. எப்படி இருக்கு பிள்ளை? முண்டமா உருண்டு கிடக்கு பிள்ளை. அப்ப பார்த்தால் பார்வதி, ஆகா குழந்தை எனக்கு இப்படி இருக்கு, நம்ம பகவான்கிட்ட என்ன கேட்டோம்? பிள்ளை வர கேட்டோமே, இப்படி ஒரு குழந்தையை கொடுத்தாரே என்று முத்த முடியுமா மோத முடியுமா? அந்த பிள்ளைய நம்ம என்ன செய்ய முடியும்? ஆகா அப்படி என்று குழந்தைய கீழே வைத்தால் பார்வதியால் பெண்குடியால் எங்க வர தெரியுமா? நேர பகவானுடைய இடத்துக்கு ஓடி ஆமா பகவானுடைய இடத்திற்கு ஓடி வந்து அந்த தாயான பார்வதியால் பெண்குடியா என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவனே